அப்புறம் சுத்தாத தெரியாம வெதர் இதில் அடிச்சுக்கிட்டு வச்சுக்க. ஓலைப்பைய சுருட்டி ஏவதில் அடிக்க மாட்டேன், ஓவதில் அடிப்பேன். ரொம்ப தொலை போகணும்டா, திருமங்கலத்துக்கு போனாத்தான் காப்பாற்ற முடியும். சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், தொழில் திறமை ஆறா இருக்கு. பைய சுத்து இதுக்கு தக்கன வெதர் இதில் அடிச்சுக்கிறாதேன்னு சொல்றேன். எந்த பைய சுத்த? இந்த கம்பத்தை மே பைய சுத்தவா கீப்பை சுத்தவா ஏதாச்சும் சுத்தி விடுற போடா. உன் பையன் பெரிய பையா இருக்கு, உனக்கு தான் திடீர்னு தானே இருக்கு. அதான் நீ வாங்கிக்கிட்ட. எப்படா வாங்கினேன்? நேத்துட்டேன். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும். சரி போத ஓட்டுன்னு வச்சுக்க, மூஞ்சி முறையில மூக்குள்ள சில்லுமு கொடுஞ்சிடும். ஏங்கண்ணே 1000 சம்பளம் 100 பணியாரமா? 1000 கம்பளம் 100 பரிவாரம் அப்படி சொல்லணும். இப்ப அட்டதானே சொல்றேன். 1000 சம்பளம் உனக்கு 2 ரூபா கேன்ஸா மாத்தி தரேன், சமைக்க முடியுமாடா? இருக்கிறதே 1 அடியில இருக்க. எல்லா பேரும் வளருவாங்க, நீ உள்ளே போறீ என்னடா? எல்லாரும் வளருவாங்க, வளர்ந்து வளர்ந்து போவாங்க. நான் இப்படி இருந்து நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னா அது காரணம் வேற. என்ன ஐட்டம் பார்க்காம திரு என்னமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா அண்ணே அதை மட்டும் சொல்லாதீங்க. இப்போ ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்காரு, அவர் கல்யாணம் முடிச்சாரா? இல்ல. தெய்வ திருமணம் தேவர் மகன் கல்யாணம் முடிச்சாரா? இல்ல. முடிச்சாரா? நான் கல்யாணம் முடிக்கல, நான் வீட்டுக்காண்டி உடைக்கிறேன். சரிமா சரி. அதனால யாருமே உன் முகரைக்கு இத்தனை மீச தேவையாடா? சும்மா வரைஞ்சிக்கிட்டு வர முடியாடா? மொத்தத்துக்கு முத்தினின்னு மூஞ்சியா இருக்கு, அதுல இத்தனை மீசையாடா? பெருச்சாலியே வலி வாழு மாதிரி. சரி நமக்கு முடிய இல்ல, கிரவுண்டு மாதிரி கிடக்கு. 20 ஓவர்
கிரிக்கெட் நடத்தணும் உங்க மண்டல நடத்தலாம். சரி. அது மாதிரி இருக்கு. 100 பரிவாரம். 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம். பரிவாரம்டா என்னடா தம்பி? யாருக்கு தெரியும்? அப்ப என்ன மதத்துக்கு கம்பளம் போடுற? எல்லா கம்பளத்தையும் நீ கேட்கறீல. என்னைய விட நீ மூத்தாளு. எதுல? கலை உலகத்துல. தொழில மூத்தாளு. ஆமா தொழில். அது கலை உலகத்துல தொழில் இல்லதான். அப்ப பரிவாரம் தெரியாம என்ன மதத்துக்கு இங்க வர்றேங்கிறேன். கரம்பே என் அண்ணன் குரண்டி சுப்பிரமணியில இருந்து போனவன் ஆக்சிடென்ட்லயே தப்பிச்சவன். அண்ணே இருக்குனே இடம் கண்டு தொழில் செய்ய. பரிவாரம்டா என்னடா அது சொல்ற? 100 பரிவாரம். என்ன பரிவாரம்? பரி என்றால் என்ன? எனக்கு என்ன தெரியும் நீ சொல்ற? பரி என்றால் குதிரை. எனக்கு 2.5 கட்ட சுதி தெரியும், 4.5 கட்ட சுதி தெரியும். பரிவாரம் என்றால் குதிரைப்படை வீரர்கள். அப்படி சொல்லுப்பு. 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் தம்பி கம்பளம் சின்னவாறு கொல்லவாறு வேட்டவாறு தொக்கலவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு பாலவாறு 90 கம்பளம் கவட்டவாருக்கா கவட்டவாரா இவன் இந்த மிருதங்களுக்கு பூரா வார் பிடிக்கிறான்ல அந்த வாரம் மட்டும் சொல்லையிலே பேசுறேன் பாரு. எந்த வர பேசி நமக்கு தேவையில்லை. அண்டர் ஒளி சசி மன கட்டம் மகாராஜா ஊமுத்திர மகாராஜா சிவன் தானாத பிள்ளை மூவரும் மீட்டை கேட்கணும். அந்த ராமதாஸ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும் போய் நெல் கேட்டோம். அதால வார்த்தையால் பேசினார்கள். மூவரையும் அடித்தோம், மூவரையும் கொலை செய்தோம். 136 படி நெற்களையும் அழியாமல் ஓட்டப்படாத அறிக்கை வச்சிருக்கோம். இது அறிவிக்காக அடித்தோம்னு நீ சொல்லாத. அடித்தாங்க நான் பக்கத்துல பாத்துக்கிட்டேன்னு சொல்லு. நீ ஒரே புடுங்க பிடிக்கிறவாயில 3 காசு முண்டை பக்கத்தில் நின்றுப்ப அடிச்சிருப்பாங்க அவங்க. நாங்காடு 3 காசு முண்டை, நீ ஓட்டு காசு முண்டை பேசாம இரு முண்டை. தேவையில்லாத விஷயம். அதனால கிரிக்கெட் நாங்கள் எதிர்பார்த்து பிற மகராசியை சந்திப்போம். அதற்கு முன்பாக மாமன்னர் மருதர் ஒரு பாடலை பாடிவிட்டு ரெண்டு கிரிக்கெட் இருப்போம். தென்பாண்டி நாட்டிலே சேதுபதி பூமியிலே மருது பாண்டியர் சீமையிலே தென்பாண்டி நாட்டினிலே சிவகங்க சீமையிலே ஐயா சிவகங்க சீமையிலே சீமையிலே தேசநலனை விட்டவராம் தெரிந்து தராதா ஒருவர் புகழை நீயும் புரிந்து தோரோதா.
செம்பாண்டி நாட்டிலே மருதுவர் சீமையிலே மருதுவர் சீமையிலே தேசநலம் மிகுந்தவராம் தெரிந்து தராதா மருதுவர் வேலையும் புரிந்து போதா ஊருக்கு உழைத்தவராம் இந்த கல்சக்கால கட்டி உழைத்தவராம் ஊருக்கு உழைத்தவராம் கல்சல் காலாங்கட்டிக்கு பிறந்தவராம் செய்திய வீரமகனாம் தெரிஞ்சுக்க ராஜா அவன் தேவர் மகன் சிங்கம்தான் மருதுபாண்டி சங்கம்தான் ஊருக்கு உழைத்தவராம் தெரிஞ்சுக்க ராஜா உண்மையில் அவள் நாள் உண்மையில் கசுகுலத்தில் தெய்வீக வீரமகனாம் வாழ்ந்தவராம் தங்கமே செம்பாண்டி நாட்டிலே சிவகங்கை கட்சிமையிலே மருதுபாண்டிய சிங்கமிலே கசங்கட்ட சீமையிலே தேசநலம் நிமிர்ந்தவராம் தெரிந்துக்க ராஜா தெய்வீக திருமகனாம் தெரிந்துக்க ராஜா ராமர் என்று பெயர் முழக்கம் மூர்த்தியையும் சேர்த்து பாரு ராமர் என்று பெயர் முழக்கம் மூர்த்தியையும் சேர்த்து பார்த்து ராமமூர்த்தி பெயரை சொன்னால் தெரிஞ்சுக்க ராஜா சங்கம்தான் தேவர் மகன் சிங்கம்தான் போகபூரி இளையமையில் சிங்கம்தான் மருதுவர் பெயர் சொன்னால் மக்கள் மகிழ்ச்சி பெற்றிடுமே மருதுவர் பெயர் சொன்னால் மக்கள் மகிழ்ச்சி பெற்றிடுமே செம்பாண்டி நாட்டில் மருதுபாண்டி சிமையிலே சிவகங்கை சிமையிலே சீமையிலே தேசநலம் மிகுந்தவராம் தெரிந்துக்க ராஜா மருதுவர் புகழை புரிந்துக்க ராஜா அதனால கிரீட்டாங்க எதிர்த்து பிரமாதம் சொல்லி என்ன மாப்பிள்ள இந்த ஒரு நிமிஷம் இருடா. ஆடுவடங்கம் பழங்கம் வந்தோம் ஐயா ஒரு பாம்பை தலையில் கட்டி நல்ல கொரட்டு பழனி கப்பு கையில் எடுத்து தலை பாட்டு பாடி சக்கரவி கப்பலங்கள் வந்தோம் தொடர்ந்த விட்டு விட்டு பாட்டு பாடி நாங்கள் சக்கரவி கப்பலங்க வந்தோம் ஐயா முத்தாறு வட்டியில கொள்ளவாறு முருகாறு வட்டி கப்பலங்கள் தோங்கினவாறு நீரம் பழங்கள் தரவாறு நாங்கள் மொத்தமாக 9 பேர் நாங்கள் சக்கரவி கப்பலங்கள் வந்தோம் ஐயா மொத்தமாக 9 பேர் நாங்கள் சக்கரவி கப்பலங்க வந்தோம் ஐயா தலையில் கட்டி நல்ல கொரட்டு வளரி கப்பு கையில் எடுத்து தர பாட்டு பாடி நாங்க சக்கரவி கப்பலங்க வந்தோம் ஐயா எல்லாத்துக்கும் கும்பிடுறனப்புண்ட ஜெய் கும்பிடுறனப்பு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 பழைத்தலைவர்களும் மந்திரியார் மகன் காதல் விழாக்காக நெல் வாங்க போனான். எங்களெல்லாம் வழி நடத்தி சென்றது அவர் மூத்த நினைக்கிறேன். வாங்க ஒரே ஏமே ஏன் வீரா இப்படி ஏடிக்கடா பார்த்தனவு ஒரே அரண்மனைக்கு தான் போச்சுன்ற அரண்மனைக்கு வச்சிருந்த ஒரே நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் மந்திரமை கல்யாண காதலாக்காக நெல் வாங்க ஸ்ரீ வைகுண்டம் போனான். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம்
போய் நெல் கேட்டோம். கேட்டான். தகாத வார்த்தையால் பேசினார்கள். அவதூறாக பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். குண்டக்க மண்டக்க பேசினார்கள். எகனிக்கு முகனே பேசினார்கள். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, விடுமா. எல்லாம் ஒண்ணுதான். 3 பேத்தையும் அடிச்சான். 3 பேத்தையும் அடிச்சு கொண்டு விட்டான். ஆமா, நீங்க 2 பேரும் அடிச்சாலும் பொழந்திருப்பிய போட விளங்கவே இல்லை. 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. இறந்தவனாக போட பேப்பல நீதான் பொண்டாட்டி கட்டி சம்ப குளத்துல கீழ் பொண்ணு பொண்ணு இறந்தவனாக 3 பேத்துக்கு மூச்சு நின்று வச்சுரா. மூச்சு நின்று வச்சா 3 வந்துட்டாரு. மகராசி எதிர்பார்த்து என்ன வரும் தெரியல. மகராசி எதிர்பார்ப்போம். கட்டவும் ராஜா. வருக வருக கம்பள வீரர்களே. மகராஜா, தாங்கள் நல் வரவை எதிர்பார்த்த வண்ணமாக கம்பளத்தார்களே. தாங்கள் வரவை வரவாக எதிர்பார்த்து மகராஜா. தாங்கள் கோடாகி நாயக்கர் சக்கரதேவி கோயில் பூசாரி அல்லவா? மனுஷனாங்க. பொட்டிட்டு மையிட்டு புத்தாடை தோளிலிட்டு கரும்பே என கட்டி அணைத்து தாய்க்கு நகராக தாளாட்டி வளர்த்த எனது கம்பள வீரர்களே. மகராஜா, அறம் சிறக்க அரசமைத்து அதர்மத்தை கருவறுத்து கொழுமண்டபத்தில் வீட்டிருந்து கொட்டவனாய் பணிவந்து குடிமக்கள் குறையிருந்து குடிமேவி பணிபுரிந்து நட்புக்கு துணையிருந்து நாடங்கள் நட்பை எடுத்து தெய்வீக நிறுவந்து விடுதலை வீரராய் சுதந்திர கண்ணராய் தியாக சுடராய் தண்ணி வட்ட செம்மலத்தியலும் ராஜாதி ராஜா ராஜ கட்டம்பு ராஜாவுக்கு ஜெய். கம்பளத்தார்களே, மகராஜா, நாட்டில் 8 திசைக்கு வெட்டி முரசு கொட்டி வரும் இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் புகழ் பரப்ப காரணமாக இருந்த மட்டில்லா வீரர்களே, நாங்களாங்க மகாராஜா. தாங்கள் சக்கரவின் அருளால் நீடுடி காலம் வாழ்க வளர்க கம்பளத்தார்களே. எங்க மகாராஜா, என்ன 48 வருஷம் சொல்றீங்க. சரி, வாழ்க வளர்க சொல்றீங்க. சரி, நல்லாத்தான் என் பங்காளி நல்லாத்தான் நானும் நல்லாத்தான் வாழ்றேன். நல்லா தானே இருக்கீங்க. இருந்தாலும் அவருக்கு நிறைவேற்றிச்சு, எனக்கு நிறைவேற முடியல. என்ன நிறைவேறல? அவர் நல்லாத்தான் வாழ்றாரு, சரி, எனக்கு வளர முடியலையே. வளர முடியல. அதுக்கு ஏதாச்சும் மருந்து சாப்பிட வேண்டியானே காலையில நீங்க சாப்பிட்டு நான் சாப்பிடுவேன். கமலத்தார்களே, இமய முதல் குமரி வரை 7 கடலுக்கு அப்பாலும் சமதர்ம தொட்டிலே தாளாட்டிய கன்னித்தமிழ் நாட்டினிலே சேரன் செங்குட்டுவன் இமயத்தை தாக்கினான். கரிகாலன் கப்பல் படை வங்க கடலையே கலக்கிற்று. பவனிகின்ற ராஜேந்திரன் பர்மாவில் பவனி வந்தான். இமயத்தை குளிவரித்தான் தமிழன். ஆரிய படையை வெற்றி கொண்டான் தமிழன். அறப்போர் தொடுத்தான் தமிழன். திறமுடனே தமிழனி படைதனை சேர்த்து புறமுதுகு காட்டாது போர் வலிமை ஊட்டி அற வளரும் தமிழகத்திலே பிறந்திட்ட நாமல் அந்நியனை வீழ்த்தி பணக்காரர்களையும் மதக்காரர்களையும் வைப்போம் என்று பால்சுரம் பாடிய பாவலர்கள் பிறந்திட்ட நம் நாட்டிலே வட்டாத ஜீவநதி வள மிகுந்த பூஞ்சோலை எட்டாத குறிஞ்சிமலை ஈடற்ற இலக்கியங்கள் அசையா கோட்டைகள் அன்ன சரித்திரங்கள் கோவில் கோபுர கொத்தளங்கள் என்று அத்தனைக்கும் நிறைந்திட்ட முத்தமிழ் நாட்டிலே பிறந்திட்ட நாமல் எதற்காக அஞ்ச வேண்டும்? அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை மகராஜா. ஏன் மகராஜா செஞ்ச வேண்டும்? வஞ்சகத்தால் நாடகமாடி வாணிபத்தால் உறவாடி சுதந்திரத்தை களவாடி சுகமாய் வாழ்ந்து இடம் தேடி நம் தேசத்தில் வந்து கும்பினீர்களே, சோலைவனமான பாரதத்தை பாலைவனமாக தந்திருக்கும் வணிகர்களே, நஞ்சும் கொடியவர்களே, நாசக்காரர்களே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் என்று கேட்டால் வாயில அப்பத்தை சொல்லும் மகராஜா. கம்பளத்தார்களே, வரும் பகைவர் படுகண்டு களத்தில் மாறுதட்டி நிற்கும் இந்த மக்களை பெற்றோரும் உரம் கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த உள்ளமே செயல் வீரன் வளர்த்த தமிழகம் நாட்டின் விடுதலைக்காக விடுதலை நம்மளை அடக்கி ஆள நினைக்கின்ற இதயம் துடிக்கின்றது ஏன்? என்ன வெள்ளக்காரனை தானே அடிக்கணும், மேல கம்ப ஓங்குறீங்களே. சரி, எதுக்காக இந்த பல்பை யார் மகராஜ் கண்டுபிடிச்சது? இதை வந்து வெள்ளக்காரங்க தான் கண்டுபிடிச்சது. தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா, வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது. நம்ம கர்சகாலமட்டில இருக்கிற அடியாட நொறுக்குல. கம்பளத்தார்களே, இது எங்க சித்தப்பா முத்துப்பாண்டியப்பா வாங்கி வச்சிருக்காரு சூர்யா ரேடியஸ் காண்டி. அவர் கதிரவனை மிஞ்சிய ஒளி முளைன்ற மாதிரி கர்சகாலமட்டிய மிஞ்சிய ஒளி ஒளி எங்க இல்லைன்ற மாதிரி அவருக்கு தெரியும். நான் ஒடிச்சேன்னா நீங்க மைக் செட்டுக்காரு திருப்பி கொடுத்துருவீங்க. லைட் மாத்தி
கம்பளத்தார்களே, ரத்த சகதியில் பிழைக்கப்பட்ட பிணங்களின் இன்பம் அறுவடைதான் விடுதலை. அதற்காக செய்யப்பட்ட உளவு முயற்சிதான் கிளர்ச்சி. தவளை வாயில் சிக்கிய பூச்சி பாம்பின் பல்லில் மாட்டிய தேரை, கருடர் நெகத்தில் சிக்கிய பாம்பு, ஒவ்வொன்றும் விடுதலைக்காகத்தான் போராட்டம் நடத்துகின்றார்கள். உயிர் ஓய்விடும் என்று உறுதியாக தெரிந்தும் காரணம் கல்லறைகளா, கைமண்டுகளா, அனாதைகளா, அவலைகளா என்று சிறையாக்கப்பட்டால் விடுதலை என்ற பலமான சொல் நெஞ்சில் ஏந்தி விடுதலை போர் நடத்திய நாடுகள் ஏராளம். தமிழ்நாட்டினிலே தலை சிறந்த மன்னனாக விளங்கப்பட்டு ஏ வெள்ளையனே வெளியேறு என்று வீர வழக்கம் செய்து வருகிறேன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழ் உலகிலே கங்கணம் கட்டி கள்ளந்தனிலே புறம்பெடுத்து காய்கின்ற வெட்டுதலை வெட்டி மாலையாக சூடி வரும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கும் பொழுது அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் பசி என்று கேட்டு வந்திருந்தால் ஒருவேளை உணவளித்து உபசரிப்பு செய்திருப்பேன். அவன் கேட்டு வந்ததோ கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் ஒளிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வட்டி. என்னோட வயலுக்கு வந்தானா, ஏற்றம் பிரைத்தானா, நீர்வாய்ச்சி நெடுவியல் விளைய கண்டானா, நாத்து நட்டானா, களை வரித்தானா, கல்லடிவாள் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தானா, அல்லது அவன் மாவனோ மத்தானா மானங்கட்டவன்? யாரை கேட்கின்றான் வரி? எதற்காக கேட்கின்றான் திரை? போர் அடித்து கூக்கி மேலே நாட்டு உழவர் கூட்டம் பரங்கரின் தலைகளை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடுவது அவனுக்கு நினைவில்லை போலும். பயப்பட வேண்டும். அவன் என்ன பேசுவது? இப்படியும் பேசினார் சுதந்திரத்தை கேட்க மறந்துடுவான், விடுதலுக்கு குரல் கொடுக்க செய்ய வேண்டாம் என்று கணவான் பிரித்து வருகிறே. மனித இடத்தில் மிருகமாய் திறந்த முண்டங்களை, வெள்ளிப்பணத்தை அள்ளி வீசி திசை திருப்பது மூடர்களை, ரத்த பிரிவிற்கு நாட்டுக்குள்ள நாடமான குள்ளநரிகளை, உங்களை இன்னியால் மட்டும் எங்கள் ஆவி ஓயாது, ஒளியாது, அழியாது என்பதை எச்சரிக்கின்ற மகாராஜா. கம்பளத்தார்களே, அந்நிய நாட்டு வெள்ளையன் இந்தியாவிலே பிழைக்க குடியேறிய பிரிட்டிஷ்காரன், ஆட்டுத்தோளுக்கு இடங்கெட்டு வந்தவன், நம்மளை அடக்கியாள கனவு காண்கின்றான். நவாபிடம் ஏமாற்றி நாட்டை கைப்பற்றிய நாசகாரன், சிங்கங்கள் வாழும் நாட்டில் சிறுநர்கள் வந்து அதை சீவி எடுக்கத்தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் காத்திருக்கின்றேன். அழிந்தான் கட்டபொம்மன், ஒளிந்தான் ஊமத்துறை என்று ஒரு காலம் இருந்தாலும் கூட இந்த ஊமத்துறை பாண்டியனின் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் 1000 கட்டபொம்மன் ஊமத்துறையும் காட்சியளிப்பார்கள். அன்று அழியும் அவன் அதிகாரம், சதிகாரத்தின் பீடம். வருமுன் காப்பது அரசு, வந்தப்பின் வருஷம் பொழுது மனசு என்று பழமொழிக்கு இணங்க கொடிகட்டி புரட்சி செய்து கோழைகளை வீரர்களாக்கி ரத்தம் சிந்தி நாடுகாக தொழிலிருக்கும் தேவலையில் படை கண்டு அஞ்சி தொழிலடங்கி கிஞ்சி குடிநடங்கு ஓடும் அந்த பட்டந்து கூட்டத்தை வேரோடு சாய்ப்ப மகராஜா, ஓரோடு விரட்டி அடிப்ப மகராஜா. கமலத்தார்களே, அந்த அந்நிய நாட்டு வெள்ளையனை நான் பின்பு பார்த்துக் கொள்கின்றேன். தாங்கள் 1000 கம்பளம் 100 வரிவரும் 64 படைத்தலைவரும் திவான் தானாவதி பிள்ளை மகன் காதணி விழாவிற்காக வட்டி காது பணத்திற்காக நெல் வாங்கி வாருங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் வந்துவிடுங்கள் என்று சொல்லி உங்களை அனுப்பி வைத்திருந்தேனே. நெல் வாங்கி வந்தீர்களா? கொடுத்தார்களா? எப்படி கொடுத்தார்கள் என்பதை விவரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மகாராஜா சொல்லுங்க. எங்களை மன்னிக்கும் மகாராஜா. கமலத்தார்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? தாங்கள் ஏன் மகாராஜா கம்பளத்தார்களை ஏன் மன்னிக்கொண்டு கேட்கறீங்களா? ஏன் தாய் மாமன் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு மாமா மாமான்னு தான் சொல்லணும். தாங்க என்னை தூக்கி வளர்த்தவர் இல்லையா மகாராஜா? எப்படின்னா வளர்த்தீங்க? அதே தாளாட்டி பாராட்டி சோறுட்டி வளர்த்த எங்கள் தாய் மாமான்னு சொல்லிட்டேன் நான். உங்களை நாங்க போட்டு போட்டு வளர்த்த மகாராஜா. கம்பளத்தார்களே, நெல் வாங்க சென்ற விவரம் சீக்கிரமாக தெரிவிங்கள் பார்க்கலாம். நெல் வாங்க போன ஒருத்தர் தானே கேட்குறீங்க? ஆமா, நெல் வாங்க போன ஒருத்தர் தான் கேட்குறேன். உங்களுக்கு வேற மாதிரி கேட்குதா நான் சொல்றது? நான் சொல்லவா நீ சொல்றடா? என்னடா நான் சொல்றா நீ சொல்ற? குளுக்குவா ஆருக்கு உழுகுதா அவங்க சொல்ல. 2 பேரும் தானே போனீங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. 2 பேரும் குளுக்குனாலும் புருட்டுன்னு வரப்போகுது. ஏன்டா வீணா போட? நமக்கு 2 பேருக்கு வர்றதுன்னா அவர் உதவி செய்வார்ரா. மகாராஜா, தாங்கள் தெரிவித்தவர்களும் 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்டு போன மகாராஜா. சரி போனோம்னு நினைக்கிறேன். நீ வந்தீங்களா? உங்களுக்கு தெரியுமில செப்படா மம்பட்டி வாயா. மகாராஜா, 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 படை. அதை சொல்லிட்டேன். நெல் வாங்க போன ஒருத்தர் கேட்குறாங்க. நெல் வாங்க போன விவரத்தை 3 பேர் இறந்துட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டான். கமலத்தார்களே,
கம்பளத்தார்களே, ஏண்டா என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தை தான். மூவரையும் கொலை செய்து 136 பற்றை நெற்களை எல்லாம் கொள்ளையடித்து வந்து விட்டீர்களா? கொள்ளையடிக்கலங்க. கொள்ளையடிக்க போனா சரி. போய் நெல் கேட்டோம். சரி. தகாத வார்த்தைகள் பேசினார்கள். சரி. 3 பேர்த்தையும் அடிச்சு 3 பேருமே செத்து போனாங்க மகாராஜா. கம்பளத்தார்களே, மகாராஜா. இந்த விஷயம் எனது தம்பிக்கு தெரியுமா? தெரியாது மகாராஜா. தாங்கள் வரவே எதிர்பார்த்தோன்னு இருக்காங்க மகாராஜா. கம்பளத்தார்களே, அப்பொழுது என் தம்பி எதிர்பார்த்து மற்ற எதிர்பார்க்கின்றேன். கந்தன் காலடியை வணங்கினாள், கந்தன் காலடியை வணங்கினான், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியே சக்தி தானே வேலன், சிவசக்தி தானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியே சக்தி தானே வேலன், சிவசக்தி தானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய் மாமன், கண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய் மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய் மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன், மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினாள், உமையவள் தன்னடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி, உருவத்தில் மாறுபட்டார் காஞ்சியில் காமாட்சி, அங்கையிலே குளிக்கின்றார் காசி விசாலாட்சி, குளிக்கின்றார் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவருக்கு நெய் எவருண்டு, அன்னையர்கள் பலருண்டு அவருக்கு நெய் எவருண்டு. கந்தன் காலடியை வணங்கினாள், பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே, அவனே சிறையினிலே அடைத்தான் பிரம்மணி. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான். கந்தல் அடியவர்க்கு அவரும் அருளுவார், கந்தல் அடியவர்க்கு அவரும் அருளுவார். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், கந்தனிடம் சொல்லுங்கள், என்ன வேணும் கேளுங்கள், அந்த வினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், வந்த வினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள். பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்திய அண்ணன் மைக்குடியை சேர்ந்த தங்கமலை அண்ணனுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். மச்சான் கே கரிசல் குளத்தை சேர்ந்த ராமதாசன் வாடிக்கையான ஊர் அது. அண்ணன் மச்சான் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். வீரத்தின் சாயல் கண்டேன், அதில் வெற்றியை தேட கண்டேன். வீரத்தின் சாயல் கண்டேன், அதில் வெற்றியை தேட கண்டேன். மன்னவர் மருதவர் வாழ்ந்திட்ட செய்தியை மண்ணும் மறக்கவில்லை, இந்திய மண்ணும் மறக்கவில்லை. வீரத்தின் சாயல் கண்டே, அதில் வெற்றியை தேட கண்டே.
தமிழ்நாட்டினில் தனி பெரும் திலகமாய் தரணியில் அனைவரும் வணங்கிடும் தெய்வமாய் தங்க தமிழ்நாட்டினில் தனி பெரும் திலகமாய் தரணியில் அனைவரும் வணங்கிடும் தெய்வம் தன்மானம் காத்திட்ட தங்கம் தன்மானம் காத்திட்ட தங்கம் ஆண்டவன் போலே அவதரித்தாரே ஆண்டவன் போலே அவதரித்தாரே மருது பாண்டிய சிங்கம் மருது பாண்டிய சிங்கம் வீரத்தின் சாயல் கண்டே அதில் வெற்றியை தேட கண்டே ஆங்கிலேய வெள்ளையனை அஞ்சாமல் எழுத்தவராம் அடைக்கலமாய் வந்தவரை தன்னுயிரை காத்தவராம் ஆங்கிலேய வெள்ளையனை அஞ்சாமல் எழுத்தவராம் அடைக்கலமாய் வந்தவரை தன்னுயிரை காத்தவர் தன்மானம் காத்திட்ட தங்கோ தன்மானம் காத்திட்ட தங்கோ ஆண்டவன் போலே அவதரித்தாரே ஆண்டவன் போலே அவதரித்தாரே மருது பாண்டிய சிங்கம் மருது பாண்டிய சிங்கம் வீரத்தின் சாயல் கண்டே அதில் வெற்றியை தேட கண்டே மன்னவர் மருதருவர் வாழ்விட்ட செய்தியை மண்ணும் மறக்கவில்லை இந்திய மண்ணும் மறக்கவில்லை வீரத்தின் சாயல் கண்டே அதில் வெற்றியை தேட கண்டே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே கருப்பியா தேவர் பாட்ட கேளு மழை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே கருப்பியா தேவர் பாட்ட கேளு மழை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே காணக்கோயில் ஒரு பாட்டு படிக்கிறது அம்மாடி அம்மாடியோ காட்டும் உனக்கு ஒரு பாராட்டு சொல்லுது அம்மாடி அம்மாடியோ மானும் இருக்குது மீனும் இருக்குது கண்ணேவோ கண்ணுக்குள்ளே ஆசை இருக்குது பாசம் இருக்குது அம்மாவின் நெஞ்சுக்குள்ளே தெய்வம் இங்கு வந்து பெண்ணானதே வானும் மண்ணும் போற்றும் தாயானதே இன்று கண்ணை மூடி தூங்குகனே நாளை அவர் புகழ் பாடுவொன்னே கர்ப்பியா தேவர் பாட்ட கேளு மழை போல் துன்பம் பனி போல் தீரும் கர்ப்பியா தேவர் பாட்ட கேளு மழை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே ஏழை பரம்பரை வாழும் உயரனும் இல்லாமலே நாளும் உழைப்பவர் நியாயம் ஜெயிக்கணும் நன்மைகள் உண்டாகவே கோடி கனவுகள் ஆடி வருகிறது கண்ணேயன் கண்ணுக்குள்ளே ஏங்கி தவித்திடும் ஏழை துயரங்கள் இல்லாமல் போவதற்கே காலம் வரும் வரை காத்திருந்தே வாழ்வு
மலர்ந்தது ஏழை பெண்ணே நாளை வருவதும் நம் காலமே நாடு முழுவதும் ஏழை பெண்ணே மருது பாண்டி கற்கா தேவர் பாட்ட கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும். அப்படி என்றால் என தம்பி ஊமத்துறை பாண்டியனை எதிர்பார்த்து மற்ற எதிர்பார்க்கிறேன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. கோழைகள் தலைவன் நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாளொரு நீனை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் கூரைகள் எல்லாம் கூட வளர்ந்த கோபுரமாவதில்லை குருவிகள் எல்லாம் உயர பறந்த பருந்துகளாவதில்லை